அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாமெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை எந்த சிரமமும் இல்லாமல் நினைக்கிற இடத்திலெல்லாம், ஏன் இன்னைக்கு செல்லில் கூட நினச்சா ஜேப்பில் கூட குர்ஆனையே வச்சுருக்கோம், செல்லில் ஏற்றி. அந்த அளவுக்கு இன்று குர்ஆனை, அரபு நாட்டிலே இறங்கிய இந்த குர்ஆனை ஒவ்வொரு ஜேப்பிலையும் வைத்து ஓதுவதற்குண்டான கடுமையான முயற்சியை உலகத்திலே எடுத்து ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார் ஹப்ஸா நாயகியிடத்தில் இருந்த அந்த பிரதியை என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதை எழுதி எலும்புலையும் பல ஏட்டில் இருந்ததெல்லாம் எழுதி மொத்தமாக தொகுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியில் தான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசனையின்படி தொகுக்கப்பட்டது நூல் வடிவில். அந்த தொகுத்த அந்த குர்ஆனை, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த அந்த குர்ஆனை 7 பிரதிகள் எடுத்து உலகம் உள்ள அந்த குர்ஆனை பிரிண்டாகுவதற்கு முக்கிய காரண கர்த்தாவாக திகழ்ந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர், மிம்பரில் ஜும்மா அன்னைக்கு ஜாமியுல் குர்ஆன் அப்படிம்பாங்க, இந்த குர்ஆனை தொகுத்தவர். இன்று நம்ம ஓதுற இந்த குர்ஆனில் 7 கிராத் இருக்கு, 7 முறையில் குர்ஆன் இறங்கியது. ஆனால் நாம் குர்ஆனை ஓதுறோம்ல, இது முஸ்ஹாஃபே உஸ்மானி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதை பிரிண்ட் பண்ணாங்களோ அந்த இதை தான் நம்ம இப்போ ஓதிட்டு இருக்கோம். ஆக குர்ஆனினுடைய விஷயத்தில் எத்தனையோ கோடான கோடி நன்மையை கொள்ளையடித்த அந்த நன்மையை கொண்டு சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு மக்காவுக்கு, நான் மதீனாவுக்கு போயிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் அடக்க ஸ்தலத்தை கண்டுபிடிக்கவே எனக்கு 2-3 நாள் ஆச்சு. அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே யார் யாருக்கு எங்கே நிற்கிறாங்க யாருக்குனே தெரில. அங்கே இருக்கிற அந்த ஆலிம்கள், மதீனாவுடைய ஆலிம்கள் வந்து நிற்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கே வரலாறு தெரியாது, யார் யார் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறது வரலாறு தெரியவில்லை என்று தான் சொல்லிட்டு நிற்பாங்க. ஆனால் எல்லா இடத்தை விட ஒரு இடத்தில் மக்கள் ஓடுவார்கள், லாஸ்ட்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடக்க ஸ்தலத்தில் கூட்டம் அவ்வளோவா இருக்கு. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறதே, அது பின்னால் ஒரு காலத்தில் வந்து ஜன்னத்துல் பக்கீக்கு வெளிப்பகுதியில் தான் இருந்தது. அது இடத்தை விரிவாக்குறதுனால இப்போ அது உள்ளே வந்துருச்சு. ஆக எல்லாத்துக்குமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு யாசீன் ஓதிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மதீனா உள்ள நுழைஞ்ச உடனே, அந்த ஜன்னத்துல் பக்கீயில் போய் நுழைஞ்ச உடனே, ஹஜ்ஜிக்கு போனால் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, மதீனாவுக்கு போனோம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா தௌஹீதுக்காரங்க போய் நிற்க மாட்டான். ஆக அங்கே போய் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு, நானும் பல முறை போனேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கஸ்தலம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவங்க மறைந்த பிறகும் இன்றும் அவங்க மண்ணறையை எல்லாரும் கண்ணிலையும் அல்லாஹ் பார்க்க வைத்தான். அவங்களுக்கு நின்று ஒரு யாசீனை ஓத வச்சான். அவங்களுக்கு கோடான கோடி மக்களுடைய சலாத்தை அல்லாஹ் சொல்ல வைத்தான் என்றால் ஒரு பெரிய பாக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எனக்கு இன்னொரு மகன் இருந்தால் கூட நான் உஸ்மானுக்கு தான் கட்டி கொடுத்துருப்பேன்னு சொன்னான். 2 மகளை திருமணம் முடித்து கொடுத்தாங்க, 2 மகளும் வஃபாத்தாயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு சிறப்பு டைட்டில் உண்டு. என்ன டைட்டில் தெரியுமா? உஸ்மானே தின்னூரைன், 2 ஒளியுடைய உஸ்மான். ஏன் அந்த 2 ஒளியுடையவன் பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த ஒளிங்கிறது இன்னைக்கு எங்கே கிடைக்குது? நம்ம அதெல்லாம் அல்லாஹ்வா கொடுக்கறது. அது எல்லாத்துக்கும் அந்த ஒளி கிடைக்குமா? அழகுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போயிடும். ஆனால் ஒளிங்கிறது இருக்க சொர்க்க வரைக்கும் தொடரக்கூடியது ஒளி. அந்த ஒளியை பெற்றவர்கள் 2 ஒளி உடையவர். ஒன்றே ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கெட்டிய, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒளி, நபிமார்கள் எல்லாம் ஒளியினுடைய பரக்கத்தை பெற்றோர். அந்த ரத்தத்தில் ஊர்ன பிள்ளைகளை தானே அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதனால அந்த வகையில் ஒளி. இன்னொரு வகையில் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி தஹஜ்ஜத் தொழுவாங்க. வெளிமார்கள்லே, சஹாபாக்கள்லேயே, தாபீன்கள்லேயே 7 பேர்களுடைய வரலாறு நான் பார்த்தேன். இஷாவில் செய்த ஒழுவில் சுபு தொழுதவங்க. அப்படின்னா நான் தூங்கினா கூட அப்படி உஷாராகவே தூங்கியிருக்காங்க. ஒரு நாள்
நைட் நேரத்தில் தஹஜ்ஜத் தொலை மக்காம இப்ராஹிம் காபத்துல்லாவை நைட் நேரத்தில் சுற்றிட்டு மக்காம இப்ராஹிம் இருக்குல்ல, இப்போலாம் அங்கே நிற்கவே முடியாது அந்த இடத்துல. இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த காபாவை சுற்றி 2 ரக்காய் தொழுவும்லாங்க, அங்கே தொழுவும்ல காபாவை சுற்றி 2 ரக்காய் தொழுவாங்கல்ல, அந்த இடத்துல தஹஜ்ஜத்திலே ஒரு குர்ஆன் ஓதுவாங்களாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 7 பேர்கள் இஷாவுடைய அதில் எழுதுவாங்க. ஒன்று தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதில் 2 பேர் சஹாபாக்கள். ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ராபியத்துல் அதவியா ஒரு பெண், அதில் அபு சுலைமான் தாரானி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு. இது மாதிரி ஒரு 6-7 பேர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு கூட நம்மளால ஓதுறதுக்கு சைத்தான் நம்மளை கெடுத்துறான். ஆனால் ஒரு நாளைக்கு நான் என்னையும் சேர்த்த சொல்றேன், நான் ஒரு ஆபிஸா தான். ஒரு நாள் நம்மளால கூட இன்னைக்கு ஓதுற, நாளைக்கு சோம்பல் வந்துடும். டெய்லி அது எங்க இருந்து 1 லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய காபாவில் நின்று ஓதக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவர். இன்னைக்கு எல்லாரும் நானும் பணக்காரன் பெருமையா சொல்லிட்டு போறான். ஆனா பேர்லேயே பணக்காரன் என்ற புகழை பெற்ற உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான் என்ற ஒரு அந்த டைட்டிலேயே ஒரு ஸ்டார் சஹாபி. அவங்க பணக்கார உஸ்மான். நம்ம சொல்லிக்கிற வேண்டியது நான் பணக்காரன், ஆனா அல்லாஹ் பேர்லேயே பணக்கார உஸ்மானாக அல்லாஹ் ஆக்கணும். பெருமானார் இன்னைக்கு பணம் வந்தவன நிறைய பேருக்கு மார்க்கம் போயிருது. பணம் வந்தவன பந்தா வந்துருது, இஸ்லாம் போயிருது அவங்கள்ட்ட. இன்னைக்கு பாருங்க, பெரும் பணக்காரன் இருக்கணும்னா இஸ்லாம் இருக்கான்னா இஸ்லாம் இல்லை. ஆனா சொல்லுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு உலகத்துல பிடிச்ச விஷயம் 3. ஒன்று என்ன தெரியுமா? இஃப்ஷாவு சலாம். யாரை கண்டாலும் பணக்காரர்கிட்ட வந்து பணிவு இருந்து, யார் சலாத்தை அதிகமா சொல்றாங்களோ அவங்கள்ட்ட பணிவு இருக்கு. அதிகமா சலான் சொல்வேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதிகமா சலான் சொல்றது எனக்கு பிடிக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் சலாத்தை ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர். அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியு மினல் கிபிர். யார் சலாத்தை முதல்ல சொல்றாரோ, வலைக்கும் சலாம் சொல்றது பெருசு இல்லை, முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. சலாத்தை நான் அதிகமா சலாத்தை பரப்புறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது அடிக்கடி விருந்து வைக்கிறது பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சம்சாட்டியில கல்யாணம் முடிச்சிடறான். கேட்டா தௌஹீது கல்யாணம்லாம் சம்சாட்டிங்க. விருந்துங்கிறதையே சாவடிச்சிட்டான், விருந்தையே ஒழிச்சிட்டான். அவன் எதிலெல்லாம் மிச்சப்படுத்திட்டான், மொத்தமா கொண்டு போய் என்ன செய்யறான், எதிலெல்லாம அனாவசியமா பண்றான். போராட்டத்துக்கு கொண்டு போய் காருக்கு வேனுக்கு எங்க இல்லாம மாநாடு போடுறதுக்கு நான் அதுக்கெல்லாம் துண்டு செலவு பண்றான். ஒரு விருந்து கொடுக்கறதுக்கு உலகத்திலேயே விருந்தினாலேயே விருந்து வாங்கினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருந்து கொடுத்து அல்லாட்ட விருந்தே வாங்கினவங்க. விருந்து கொடுத்தால் விருது கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேர்? அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய நேசர். உலகத்திலே முதல்ல விருந்து கொடுத்த முதல் நபி அவங்க தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவ்வல் மன் லையஃப லைஃப், விருந்தாளிகளை முதல்ல கவனிச்சது அவங்க தான். விருந்து கொடுக்கறதுக்கா வீட்டுக்கே 4 கேட்டு போட்டு கட்டினாங்க. ஒரு கேட்டு முன்னா ஒரு கேட்டு வழியா யாராவது வந்தாருங்கிறதுக்காக. ஆக விருந்து கொடுக்கிறது எனக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது மக்கள் எல்லாம் தூங்கும் போது நான் தொழுவது எனக்கு பிடிக்கும். எல்லாரும் தூங்கும்போது, எல்லாம் பார்க்கும்போது தாய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் தூங்கும் போது நான் இரவு தொழுவது. கியாமுல் லைல் வன்னாசி நியாம், மக்கள் உறக்கத்தில் இருக்கும்போது நான் தஹஜ்ஜத் தொழுவது எனக்கு பிடிக்கும். அப்போ அமல்ல ரொம்ப அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸ் கூடுனது. நாங்கள் இருட்டில் தொழுவது, அதாவது யாருக்கும் தெரியாம தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலதான் 100க்கு 100 உல தூய்மை இருக்கு. அது மாதிரி பாத்தீங்க சொன்னா சொல்லுவாங்க, ஒரு காலத்துல இன்னைக்கு மஸ்ஜித் நபி ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் தொழக்கூடிய அளவுக்கு அந்த இடம் விசாலமா இருக்குன்னா, அந்த இடத்துல நிறைய இடத்த சொந்த மனைய ரசூலுல்லாஹ்வுக்கா அந்த பள்ளியாசலுக்கா எழுதி வச்சவங்க உஸ்மான் ரலியல்லாஹு. ஆனா கொடுமை என்ன தெரியுமா? அவங்க ஆட்சியாளர் இருக்கும்போது உள்ளே அவங்களுக்கே இடம் அனுமதி கொடுக்கல இந்த இஸ்லாமிய கவர்மெண்ட். அவங்க எழுதி வச்ச இடத்த அவங்க பள்ளியாசல் கேட்டு அந்த பள்ளியாசல். அதே மாதிரி சொல்லுவாங்க, மதீனால ஒரு பெரிய கிணறு, நல்ல தண்ணி கிணறு. பொதுவாக நல்ல தண்ணி கிணறுங்கிறது பெரிய விஷயம். உப்பு தண்ணி வர்றது இன்னைக்கு போர் போட்டால் உப்பு தண்ணி தான் இருக்கு. நல்ல தண்ணி வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு கிணறு இருந்தது, அது காசு கொடுத்து தான் அந்த தண்ணி விற்கப்பட்டது. ஏழைகள் தண்ணி குடிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி தன்னுடைய அல் இசாபா தமீசு சஹாபாக்களுடைய வரலாறுல ஒரே ஒரு செய்தி மட்டும் எழுதியிருப்பாங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்களாங்க. ஒரே ஒரு செய்தி எழுதிப்பாங்க. உஸ்மான் எப்படிப்பட்ட உஸ்மான் தெரியுமா? எவ்வளவு பெரிய உஸ்மான் தெரியுமான்? ஒரு சமயம் மதீனாவுல தண்ணி ஏற்பட்டது. ஒரு யூதன் இருந்து அந்த தண்ணிக்கு நிறைய காசு வித்தான். இன்னைக்கும் பாருங்க, மழை நேரத்துல காலையில பானையில தண்ணியை பாக்குறேன். இன்னைக்கு பார்பரேஷன் தண்ணி புள்ள சாக்கடையா நாத்தடிக்கும். கடைசியில கேன் தண்ணி 30 ரூபா கொடுத்தா வாங்கி குடிக்க முடியும். என்ன ஆச்சு பாருங்க, இன்னைக்கு 30 ரூபா கொடுத்தா நாசம் வாங்கிடலாம். அப்படி 3 தேனிக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி கேன், இந்த மழை நேரத்தை தண்ணி கேன் குடிச்சாதான் நம்ம என்ன பண்ணது, நம்ம இந்த மாதிரி வைரஸ்ல இருந்து தப்ப முடியும். அப்ப நல்ல தண்ணியை காசு கொடுத்து வாங்க முடியுமா? கேன் தண்ணி வாங்க முடியுமா? ஏழை வாங்க முடியுமா?
சொன்னார்கள், யார் இந்த பீரு ரூமா கிணறை வாங்கி தருகிறார்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு கிணறை வாங்கி தரேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என் சொந்த காசுல 36,000 ரூபா, இன்னைக்கு அது பல கோடிக்கு மதிப்பா இருக்கும். அது 36,000 வெள்ளி கொடுத்து நான் என் சொந்த காசுல வாங்கி கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானுக்கு நான் ஒரு கிணறு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா, அந்த கிணறுல இருந்து தான் அவங்களுக்கு தண்ணி குடிக்கூடான்ட்டான். எந்த கிணற அதான் கடைசி காலத்துல எப்படி யாசர் அரபாத் பாலஸ்தீனத்துல வீட்டு சிறையில வச்சிருந்தான்ல, இஸ்ரேல் ஒரு காலத்துல வீட்டிலே லாக் பண்ணாங்க. அப்ப மாதிரி ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அதே மாதிரி வீட்டு சிறையில வைக்கப்பட்டாங்க. பிற்காலத்துல அரசியல் கலவரத்தினால் மிஸ்ரில் இருந்து வந்த ஒரு 20 கலவரக்காரர்களுடைய அந்த சூழ்ச்சியினால் பள்ளியாசல தொழ அனுமதி கொடுக்கல, வெளியே வர அனுமதி விடல. சொன்னாங்க, நீங்க இந்த பள்ளியாசல தொழ அனுமதி கொடுக்கல, ஆனா இந்த பள்ளிவாசல்ல வாங்கி கொடுத்ததே நான் தான். இதுல இருந்து தண்ணி எடுக்க கூடாண்டீங்க, மக்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தியா, ஏன்னா நான் வாங்கி கொடுத்த தண்ணியை எனக்கு எடுக்க கூடாண்டீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன், வெள்ளிக்கிழமை அவன் கொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன், ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை ராத்திரி கனவு கண்டேன். அந்த கனவுல அல்லாமா 2ஆம் நூற்றாண்டில் வரலாற்று எழுதிய தபக்காத்துல் குப்ரா என்ற வரலாற்று எழுதி இப்னு சாயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருப்பாங்க, அந்த செய்தி எழுதியிருப்பாங்க. அதனுடைய வரலாறுல வெள்ளிக்கிழமை ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொன்னாங்க, உஸ்மான் இன்னக்கல துஷாஹிது ஃபீனா யௌமல் ஜும்ஆ, நோன்பு வச்சிருந்தாங்க, நீங்க நோன்பே நம்மள்ட்ட தான் நீங்க துறப்பீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள்ட்ட சேர்ந்துருவியேன்னு சொன்னாங்க. அதுக்கு முந்தையே சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன், நீங்க எல்லாம் என்னை தப்பா நினைக்கலன்னா அந்த கனவை சொல்லிடுவேன், இன்னைக்கு ரசூலுல்லாஹ் நான் கனவுல பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆள் நம்மளை தப்பா நினைக்கும் போது நம்ம என்ன சொன்னா நம்ம பீத்துறாரா இவரு, ரசூலுல்லாஹ்வை பார்த்தாராமா இவரு, ரசூலுல்லாஹ்வை கனவுல பெருசா சொன்னாங்களாம. இந்த மாதிரி ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, தேச துரோகின்னா உஸ்மான, ஒரு தீவிரவாதின்னா, கொல்லப்பட வேண்டிய உயிர் அது. எப்படின்னா எப்படி சதாம் ஹுசேனை கொன்னாதான் அடங்குவேன் அமெரிக்காக்காரன், எப்படி ஈரான் அதிபர் குமைனிய சுட்டு தள்ளுனானா இல்லையா. ஆக இந்த மாதிரி வெட்டி கொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களை வெட்டிய அந்த குர்ஆன், ரத்தம் தெரித்த குர்ஆன் கூட இன்னைக்கும் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் எதுல விழுந்துச்சு தெரியுமா, குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அல்லாவே அவங்களுக்கு போதுமானவன். அந்த ரத்தம் எதுல பட்டுச்சு, குர்ஆன்ல என்ன வரியில பட்டுச்சு, அல்லாவே அவர்களுக்கு போதுமானவன் வரியிலே, குர்ஆன் வரியிலே பட்டதே. இன்னைக்கு அந்த குர்ஆன் இருக்கிறது. இதுல என்ன இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, அதாவது ஒரு சமயம் இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாவை சுத்திக்கிட்டே வந்தாங்க. வரலாற்று நாயகர் 7ஆம் நூற்றாண்டில் எழுதிய இப்னு கசீர் இமாம் இந்த செய்தியை தன்னுடைய வரலாறுல பதிவு செய்திருப்பாங்க. ஒரு சமயம் மாலிக் இமாமுடைய உஸ்தாத் இப்னு சீர் இமாம் காபத்துல்லாவை சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் ஒரு நொண்டிக்கை கை நொண்டியா இருக்க ஒருத்தன், ஆண்டவா என்னை மன்னித்திரு, நீ மன்னிப்பா என்று நான் எண்ணவில்லை, கனவுல கூட எண்ணவில்லை. ஆண்டவா என்னை மன்னித்து விடு, நான் செய்த தப்ப நீ மன்னிப்பா என்று நான் கொஞ்சம் கூட, ஏன்னா அங்க நின்றுகிட்டே நீ என்னை மன்னிப்பேன்னு எனக்கு கூட நம்பிக்கை வரல, ஏன்னா அவ்வளவு கொடுமையான தப்பு பண்ணியிருக்கேன். என்னப்பா தப்பு பண்ணேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்றதுக்கா வீட்டுக்குள்ள போனால நானும் ஒரு ஆள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை பண்றதுக்கு உள்ள நுழைஞ்சால நானும் ஒரு ஆளு, கொல்லப்பட்டு போச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கூட ஓங்கி அறையணும், மையத்தை கூட அறையணும்னு வெறியில உள்ள போனேன். சில பேர் பாருங்க ஆத்தர் அடங்காது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல கொல்லப்பட்ட உடனே இந்த ஹிந்தா என்ற பொம்பளை சபதம் எடுத்திருந்தா, என்னுடைய தந்தையை கொண்ட உஸ்மானுடைய பயத்தை கிழிப்பேன், லிவரை எடுப்பேன், கடிச்சு துப்புவேன், இது சத்தியம் அப்படின்னா அந்த சத்தியத்தை நிறைவேற்றினாவா. வயிற்ற கிழிச்சா, அவன் ஈரலை கொலை எடுத்தா, கட்டிச்சு துப்புனா, என் சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன்னா. ஏன்னா என்னுடைய தந்தையை கொண்டவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வெறியில ஹம்ஸா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மையத்தான பிறகு கூட கன்னத்தை அடிப்பேன் அப்படின்னா. உள்ள போனேன், கன்னத்தை அரையணும்னு அரைஞ்சேன். பொஞ்சாய சொன்னா, யாரா நீங்க அடிக்கிறீங்க, நைட்டு வந்தா தஹஜ்ஜுத்ல நிப்பாங்க, குர்ஆன்ல நிப்பாங்க, பகல்ல வந்தா நோம்புல நிப்பாங்க. எங்க பார்ல நிக்கிறாளா, அல்லது ஏதாவது குண்டு போடுறாளா, அல்லது எங்க கூலிப்படையில உள்ள வேலை செய்து ஓத்துனையா படுகொலை பண்றாளா, ரவுடியா அவரு. நைட்டானா தஹஜ்ஜுத்ல நிப்பாரு, பகலானா பகல் நோம்புல இருப்பார். அவரையாடா நீங்க அடிக்கிறீங்க. நான் கன்னத்துல அடிச்சேன், அடுத்த நிமிஷம் என் கை இப்படி ஆகி போச்சுன்னு கையை தூக்கி காட்டினார். கட்ட மாதிரி இருந்தது, உணர்வு இல்லாம. அதுல அவன் கண்ணும் தெரியாம ஆயிப்போச்சு அவனுக்கு. சொன்னது யாரு தெரியுமா, அவன் மனைவி சொன்னாங்க, பிந்து சுஹோ, அவங்களுடைய மனைவி தான் சொன்னாங்க, யாரடா இது பண்றீங்க, அல்ல உன் கண்ணை குருடாக்க, உன் கையை நொண்டியாக்க, யாரா என்னுடைய கணவரையாடா நீங்க இந்த மாதிரி இந்த இறந்த பிறகு கூட இந்த பாடு படுத்துறீங்க அவரை.
எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை இந்த கபர்ஸ்தான்ல அடக்க கூடாதுன்னா ஜன்னத்துல் பக்கீல சாமத்துல இருட்டுல தெரியாம கொண்டு போய் அடக்கப்பட்டது. அடிச்சுட்டு அந்த ஜனாசா அந்த மண்ணை அழிச்சுட்டாங்க. ஏன்னா தோண்டி வெளியே தூக்கி வீசிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய அடிமைகளை வெட்டி நாய்க்கு கொண்டு போட்டாங்க. யார? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிஷியர்களை என்ன பண்ணாங்க? நாய்களுக்கு இரையாக கரியா போட்டாங்க. எவ்வளவு தரமான வெறிபார். அதான் சொல்லுவாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு வாழ்க்கையில நான் 3 கவலை, எனக்கு வாழ்க்கையில 3 சோகத்தை அனுபவிச்சேன், 3 முசீபத். அது மாதிரி ஒரு முசீபத் எனக்கு வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது. ஒன்னு என்ன தெரியுமா? என் கண்மணி நாயகத்தை நான் இழந்தேன். என் ஹயாத்திலேயே என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி யாரை பார்க்கறதுக்கா யமன் நாட்டில இருந்து வந்தேனோ என் கண்மணி கூடையே படுத்து கிடந்தேனோ அந்த உயிர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒபாத்தானது நான் தாங்க முடியாத சோதனை. 2வது என் உயிருக்கு உயிரான நண்பர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் இழந்தேன். 3வது என்ன தெரியுமா? எனக்கு ரசூலுல்லாஹ் 20 பேரிச்சம்பழம் தந்து ஓதி தந்து இதை பிஸ்மி சொல்லி தந்து ஒரு பையில வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. பல ஆயிரம் கிலோக்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன், பல பேருக்கும் கொடுத்துருக்கேன். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அன்னைக்கு அது காணா போயிருச்சு. அந்த பை, அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு தப்பு செய்து அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த பரக்கத்தை அந்த பை தொலைந்து விட்டது, அதோடு எனக்கு இரணம் நின்று விட்டதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஜோடியாகவே மதீனாவுக்கு போன மாதிரி ஜோடியாகவே சிரியா அபஷா ஆப்பிரிக்காவுக்கு போனவங்க சஹாபாக்களே 7 வருஷம் சஹாபாக்கள் ஆப்பிரிக்கால போய் கடல்ல போய் ஆப்பிரிக்கால போய் இருந்தாங்க. மக்காவில இருந்து முதல் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்கல்ல, ஜோடியா போன முதல் ஜோடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜோடி. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு பிரண்டை கொடுத்துருப்பான் சொர்க்கத்துல. எனக்கு ஒரு பிரண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இதை விட எவ்வளவு பெரிய வார்த்தை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு பிரண்டை கொடுத்துருப்பான் சொர்க்கத்துல. கூட்டாளி ஒரு கல்யாணம்னா கல்யாணத்து மாப்பிள்ளை துணை இருப்பார், மாப்பிள்ளை துணை கல்யாணத்துல. கல்யாணத்து மாப்பிள்ளத்தோட முக்கியமா சொர்க்கத்துல நமக்கு பிரண்டு முக்கியமாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரஃபீக் இருப்பார். என்னுடைய ரஃபீக் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? எல்லா கிறுக்கனும் வரலாறு தப்பா எழுதி வச்சிருக்கான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. ஒருத்தன் எழுதியிருக்கான், அமெரிக்கா அதாவது பிரிட்டானிய கலை கலைஞ்சது ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சிருக்கான், உஸ்மான் களிமா சொன்னதே கல்யாணம் முடிக்கத்தான் மகளை அப்படின்னு. எவ்வளவு அயோக்கிய பயலோடு, எவ்வளவு அயோக்கியது இவனுக்கெல்லாம். அந்த பைபிள்ல தப்பா எழுதினவனுக்கு வரலாறு தப்பா தானே எழுதுவான். வேதத்தையே தப்பா எழுதினவன் எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை விடுவான், சஹாபாக்கள் விடுவான். பிரிட்டானியா என்சைக்ளோபீடியால பிரிட்டானியா கலை களஞ்சியத்துல என்ன எழுதியிருக்கான்? உஸ்மான் கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் இஸ்லாத்துக்கே வந்தாரு. இதோட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பணக்காரன் அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்களே, பரம்பரையிலேயே அரபி குறைஷி குலத்தை சார்ந்தவங்க. அவன் என்ன சொன்னான்? அவர் ஒரு யூதன், பரம்பரையிலே யூதன், களிமா சொன்ன பிறகு யூதனா தான் இருந்தார் அப்படின்னா. எவ்வளவு கொழுப்பு பாருங்க, எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு பாருங்க. உடனே என்ன செய்தாங்க? இவனுக்கு சரியான சாட்டை அடி கொடுக்கணுங்கிறதுக்காக அபூ ஹனீஃபா இமாம் உள்ள போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் நமக்கு என்ன. உள்ள போனாங்க, உங்க பிள்ளைய என்னுடைய மாணவருக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு தரணும் அப்படின்னு. அபூ ஹனீஃபா இமாம் பெரிய பணக்காரர் இல்லைங்க. அப்படியா? உங்களுக்கு சம்மந்தம் பண்ணது நாங்க வருக வாங்க 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 உங்களுக்கு சம்மந்தம் பண்ணுவோம், உங்களோட உங்க நண்பருக்கு உங்க மாணவருக்கு சம்மந்தம் பண்ணுவோம். அவர் மாப்பிள்ளை எப்படிப்பட்டாள் தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படுறாள், பரவாயில்லையே, பெரிய பணக்காரர், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுறாள், நைட்டு புள்ள தொழுகிறாள், நைட்டு புள்ள பார்ல நிக்காம குர்ஆன்ல நிப்பாரு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அவ நைட்டு புள்ள தொழுவாரு, குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். போதும் இதுக்கு மேல நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க சொன்ன ஒரு விஷயமே ஜனாதிபதியுடைய மகளே கல்யாணம் முடிக்கலாம். ஆனா நிறைய நல்ல அம்சம்லாம் சொல்லியிருக்கீங்க, நிறைய பாயிண்ட் இருக்கு. ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? அவர் ஒரு யூதன். என்ன சொன்னார்? ஹப்ஸாவா இருக்காரு, நைட்டு தொழுகிறாரு, அல்லாஹ்வை பயப்படுவாரு, எல்லாமே கொடை வள்ளல். ஆனா அவர் யூதன். யூதனா? என்னங்க நினைச்சுக்கிட்டீங்க? உங்க யூதனா இருக்கக்கூடிய ஆளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமோ? ஏண்டா உனக்கு எவ்வளவு காந்துது, இப்போ உனக்கு எவ்வளவு மூளை கடுப்பு இருக்கு உனக்கு கேட்ட உடனே. நீனே உன்னுடைய பிள்ளைய ஒரு ரசூலுல்லாஹ் கொடுக்க, உன் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னா அகில உலக சர்தார் தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் ஒரு யூதனுக்காயா கொடுப்பாங்க? அப்பதான் விளங்குச்சு, எங்கேயோ இவ்வளவு விஷயத்த நம்மளை முதுகுல குத்துறதுக்கு, நெஞ்சில அடிக்கிற, செருப்பால் அடிக்கிறதுக்கு தான் இவங்க பாயிண்ட பிடிச்சி பேசுறாங்கன்னு விளங்கி தெரியாம செய்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோதிரம் கையில இருந்தது. அந்த மோதிரத்தை கையில இருக்கிற வரைக்கும் சஹாபாக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மோதிரம் அவங்க ஆட்சியில என்ன செய்த, ஒரு நாள் மதீனால தூர் வாரதுக்கா வீரே ஹரீஸ் அந்த கிணறுல தோண்டும் போது அந்த தண்ணியில அந்த கலத்தி மேல நின்று மாட்டிட்டே இருந்தாங்களா, அந்த கிணறுக்கு அந்த உள்ள விழுந்துட்டு. அந்த மோதிரம் தான் ரசூலுல்லாஹ் முத்திரை போட்டு அரசர்களுக்கு அனுப்புவாங்க.
அந்த தண்ணியை இறைச்சி பார்த்தாங்க. 3 நாள் ஆஃபர் போட்டாங்க, பரிசு அறிவிச்சாங்க. அது மோதிரம் கிடைக்கவே இல்லை. எழுதுவாங்க, என்னைக்கு அந்த மோதிரம் போச்சோ அதையோடு அந்த நாட்டில பாதுகாப்பு போனது. கடைசியில சட்டையை பிடிச்சி அவங்களே வெட்டியே போட்டான். எவ்வளவு பெரிய பவர்! சுலைமான் நபிக்கு ஒரு மோதிரம் இருந்ததா, அந்த மோதிரத்தை ஜின்களே அடைக்காண்டார். அந்த மாதிரி அல்லாஹ் தாலா பெரிய அவங்க ஜும்மால குத்பா ஓதும்போது ஒரு ஜஹ்ஜாஹுல் கிஃபாரின்னு ஒரு ஆளுக்கு ஒரு அடிக்க வந்தானுல, அவங்கள்ட்ட உள்ள அசா கம்பை பிடி முட்டில் வச்சு, உங்களுக்கு ஒரு கம்பு ஒரு தேவையா அப்படின்னு சொல்லி முட்டில் ஓடிச்சான் இந்த ஜஹ்ஜாஹுல் கிஃபாரிங்கிற ஒரு ஆளு. அடுத்த வருஷம் அந்த முட்டில் அவருக்கு ஒரு துண்டு அது உள்ள இருந்து அவருக்கு கேன்சர் நோய் வந்து இறந்தார். யார? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைத்தடியை பிடிக்க அடிச்சார்ல ஜும்மால. உலகத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எவன்லாம் அயோக்கியத்தனம் எவன் நல்லா இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நாம பேசினாதான் மக்களுக்கு வரலாறு தெரியும். அதனால அந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை போல நம்மளும் தஹஜ்ஜுல நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அவர்களை போல எனக்கு அதிகமான சலாம் சொல்வது பிடிக்கும், அதிகமாக விருந்து வைப்பது பிடிக்கும், அதிகமாக வந்து சொல்லுவாங்க தஹஜ்ஜுத் தொழுவது பிடிக்கும் சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி நன்மைகளை நாமும் செய்யக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.